இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12,500 மாணவ செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 5,35,000 மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம வழங்க இருக்கின்றோம். இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்கள்ல அதை பெறுவதில் பாத்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அது என்ன வெறும் 1000, 2000, 5000 அப்படின்ற எண்ணிக்கை இல்ல. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு 57,000 மாணவிகள் அதிகமான பேர் இன்னைக்கு சைக்கிள்ஸ் எடுத்துட்டு. ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வேண்டதுக்கான அடையாளம் தான் இந்த எண்ணிக்கை. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சருடைய வெற்றி. இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம். எத்தனை பேர் படிக்க வர்றீங்க? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தலைகீழ மாத்தி பெண்கள்லாம் படிக்கணும், அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசில் வச்சுக்கணும். இந்த நிலைமை சாதாரண வரல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம். கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கிறது இல்லை கல்வி. உங்களுக்கு அதோட சேர்த்து கான்பிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி. படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சிந்திக்க பயன்படுத்தணும். உண்மையிலே சொல்லணும்னா பெரியவங்க விட அதிகமா சிந்திக்கிறவங்க இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், குழந்தைங்க நீங்க தான். உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும், எப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நீங்க தான் எங்களுக்கே டீச்சர்ஸ். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கேட்கிற கேள்வி கூட என்னால பதில் சொல்ல முடிஞ்சிடும். ஆனா என் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு உடனே என்னால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா கேள்வி கேட்பாங்க. பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதற்கான பதில், சரியான பதில் நமக்கு கிடைக்கும், ஒரு தெளிவும் பிறக்கும். இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது. ஒன்னே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கறதுனால அதுக்கு பேரு ரீல்ஸ். ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்க மனசுல ஏற்றிக்கணும். கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க. வச்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியட் தயவு செய்து கடன் வாங்கி மற்ற பீரியட நடத்தாதீங்க. முடிஞ்சா உங்க பீரியட கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமா விளையாட்டுத் துறையில ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கமளிங்க. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவ செல்வங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம்.